கர்த்தர் உங்களுக்கு சில தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஸ்கில்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை குறித்து விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 78 சங்கீதம் 70, 71, 72 வசனங்களில் வாசிக்கிறோம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று சொல்லி தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவன் தன் கைகளின் திறமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். கர்த்தர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஜனங்களை நடத்துகிற ஒரு திறமையை கொடுத்திருந்தார். அந்த திறமைக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது, நம்முடைய திறமையும் கர்த்தருடைய ஆவியானவரும் இணையும் போது நாம் பலத்த காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது தாளந்துகளையும் ஏதாவது ஸ்கில்ஸையும் கொடுத்திருக்கிறாரா? இந்த நாளிலே கர்த்தருக்காக அதை பயன்படுத்த தொடங்குங்கள். சிறிய ஸ்கில்ஸ் பல பெரிய காரியங்களை ஆவியின் மூலமாய் செய்து சாதிக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற சிறிய காரியங்களை கர்த்தருக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு, உங்களுடைய திறமையை கொண்டு வல்ல பெரிய காரியங்களை செய்ய இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.